அப்புறங்க ம். ஆல்ரெடி ஒரு லூசு பைத்தியங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கெழவன்கிட்ட. ஆ. நோய் வந்தே கெழவன். ஆனா நம்மள விட வேகமா ஓடுறான் கிழவன். ஜட்டி போடாம அம்மனமா ஓடிட்டு இருக்கான் வீட்ல. அ ம். இப்பதான் பொறந்தேன்னு நெனச்சு போல பையனுக்கு. சரி. ஆரம்பிக்கலாங்க. ம். ஆ. ஹலோ நாகைஸ் வெல்கம் பேக் டு நெட் கேமிங். இன்னைக்கு பத்தி பார்க்கறோம்னா ரீமதர் டோர்மெண்டட் ஃபாதர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது பைத்தியக்காரன் பிடிச்ச அப்பன். அதாவது ஆமா. அதாவது எப்படி சொல்றது? ஒரு பொண்ணையே டார்ச்சர் பண்ணி கொன்னவன். அவன் பொண்டாட்டிய கொன்னுட்டான். பொண்டாட்டி இல்லையா? பொண்ணுயா அது? ஏதோ ஒண்ணுங்க. லைட் மாரியா போயிருக்கும்? இது எப்படி வரும் சொல்லுங்க? கைஸ் இது நம்ம ஏய், டிஃபிகல்டி நீ நியூ கேம் சொல்லிட்டு பாரு. டிஃபிகல்ட்டி எதுன்னு பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். ஒரே நிமிஷம். இது கிடக்குது இருங்க பார்த்துக்கலாம். எதுவும் காட்டலையே? அப்ப இல்லங்க இருங்க. இல்ல, இல்ல. கைஸ் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை நைட் மேர்ல போறோம். நம்ம எந்த அளவுக்கு ஆட்கள்னு பாத்துக்கோங்க. ம். சரி விடுங்க. எப்படி முடிச்சாலும் அதுவும் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வேற ஆடுறோமா? நைட் மேர் இதுதானே? ஆமாங்க. அது ஓகே. இப்ப நம்ம கதை என்னன்னா, இந்த மாரி நம்ம ஜெனிஃபர்ன்னு ஒருத்திய தேடி நம்ம போய் டாக்டர் ஈடுன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். டாக்டர்ன்னு பொய் சொல்லி வந்திருப்போம். அப்புறம் இந்த மாரி பார்த்தா, நம்ம டாக்டர்ன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தொரத்தி அடிச்சதுக்கப்புறம் நைட் நேரம் இந்த மாரி என்ன உண்மையாச்சுன்னு கண்டுபிடிக்க வந்திருக்கும் ஜெனிஃபருக்கு. கடைசில ஜெனிஃபர் பார்த்தா செத்துருக்கா. ஓகேவா? காய்ஸ் அது மட்டும் இல்லாம இதுல நீங்க கண்ட்ரோல் நாங்க ஆடணும் போனோமே. இதுல ஆடணும் கண்ட்ரோலர்ல. ம். அது எப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் கஷ்டமா இருக்கு. ம். ஒரு இது மேல ஓட மாட்டேங்கிறா. அதனால நாங்க மவுஸ், கீபோர்ட் வந்துட்டோம். ஓகே. போலாமா? ஆ. ஓகேங்க. பார்த்து போங்க. முதல்ல இவன இது பண்ணிட்டு போவோம். ஆமா ஸ்டன் பண்ணிட்டு. த்ரோவபிள் ஐட்டம் என்ன இருக்கு? இந்த நம்மகிட்ட 2மே அலாரம் கிளாக் ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. அலாரம் எங்கேயும் சுட்டுறலாமா? இருங்க, இருங்க. இப்ப ஓடி போவேனா? ம். தெரிஞ்சிரும். பக்கத்துல ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்லாம் எடுத்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஐட்டம் எதுவுமே இல்லையேங்க. ஆக்சுவலி இதுல இப்ப தான் நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சோம். பாஸ் இந்த ஐட்டம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து அடிக்கிறான். அதானங்க? இப்பதான் நாங்க சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் இதுலயே பார்ப்போம். கதர்றோமே. கொஞ்சமாச்சும் இவங்கிட்ட மட்டும் தப்பிச்சு, தப்பிச்சு கத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க பண்ணோம் காய்ஸ். அது ம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இருங்க நாங்க இங்க வச்சிடலாம். ரெடியாரியா? வந்தோம், வந்தோம். என்னது? ஆ. ஆ. வாடா அங்க தான் இருக்கிறான். டேய், டேய், டேய் சாலா. என்னடா ஆரம்பத்திலே உட்கார வச்சுட்டீங்க? அப்படியே உட்காருங்க. அப்படியே அவ்வளோதான். உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேய் புதரோட புதரா மாறிட வேண்டியதுதான். காய்ஸ் இப்ப நிஞ்சான்னு பார்ப்பேன். அப்படி ஆ. போயிட்டான். அப்படி போயிடலாமா? டேய் ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்கியேடா டேய். இதான் சொல்லிட உன் போறேன். சொந்த வீடு தான் அதுக்கு நீ இப்படியாடா சுத்துவ? ஏய் சுகந்திர வீடியா? சுகந்திர சரி விடுங்க, பூமி. விடுங்க. அவன் சரி அப்படி அப்படி இங்க மேல சுத்துறது நமக்கு நல்லதுதான். அவன் பைத்தியக்காரன் அப்படி போயிட்டான். வாங்க நம்ம இப்படி போயிருவோம். திடீர்னு பார்த்தா கீழ ஸ்பானா இருந்துருவானவன். நீ எங்க இருக்கேன்னு. அப்படிலாம் வந்தா கஷ்டங்க. நம்ம இப்படியே போலாம் கைஸ். பம்பின்ட்டே போவோம். ம். எந்திரிச்சு ஆடுனா தானே நடக்குறான். எந்திரிச்சாதான்டா அடிப்ப. உன் மத்தி தெரியுது. சேப்பா முழு முழுன்னு செஞ்சு வச்சிருக்காங்க மத்தி. தேய்ச்சு வச்சிருக்கான். ம். சரி ரெடியா இருங்க. எடுத்து வச்சுக்கோங்க. போலாம் டக்குனு போங்க. இருங்க ஓட அப்படிலாம் வேண்டாம், வேண்டாங்க. ஓட வேண்டாம். இப்பதான் கிழமை மத்தி முழு முழுன்னு தேய்ச்சு வச்சிருக்கான். பொறுமையாவே போலாம். ஆரம்பத்திலே பார்க்கக்கூடாதுலாம் பார்த்துட்டோம். ம். ஆமா. சரி பார்த்து போங்க. நீ கீழ போலாமா? எங்க கீழ போறது? தான், கீழ தான். இதுல, இதுல. வாங்க கைஸ். பார்த்து போங்க. ஆக்சுவலி இந்த கேம் ஒரு 4 மணி நேரம் கேம் தான். நமக்கு ஒரு 5 பார்ட் போனா போகும். ஏன்னா, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஏன்னா கஷ்டமான கேம். நம்மளுக்கு ஆமா கஷ்டமான நம்மளுக்கு கேம் தான். நம்மளுக்கு கஷ்டமான கேம். ஆக்சுவலி ப்ரோ பிளேயர்ஸே எப்படி ஏய் அது இல்லையா? இது என்னது? பாத்துரு. லாக்டு. லாக் ஆயிருக்கு. சொல்லி சரி வைக்கிறான்ல. கைஸ் நம்ம இப்படியே போய்க்கலாம். டார்ச் லைட் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. அவன் இல்லையே. அது பாத்துங்க போட்டும். பாருங்க. கரெக்ட்டா பிடிச்சா தான ஆகும். இது ஓ! என்னது? யார் அவங்க? ஒருவேள டாக்டர் ஃபெல்டனோட ஃபெல்டனோட தூரத்து சொந்தக்காரங்களா இருப்பாங்களா? இருப்பாங்களா? ஏன் சவுண்ட் கேட்குதுயா? கனவு யூஸ் வந்துட்டான் யூஸ் போல. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஓப்பன். வந்துட்டான் கைஸ். க்ளோஸ் பண்ணு போயிட்டு. போயிட்டு அங்கேயே கடடா. அங்கேயே கிடந்து சாவுடா. சரி கிச்சனுக்கு கத்தி போணும். முழு முழு மாதிரி இருக்கு. இருங்க. இப்படிதான். போங்க, போங்க. கரெக்ட்டா பொறுமையாவே போலாம் கைஸ். இங்க ஒரு ஆயுதம் இருக்கு. இருக்குல்ல, கத்தி இருக்குல்ல. இருங்க. இருக்கு. பின்னூசி தான் என்னாச்சு இருக்கு. இருக்கு. வச்சு குத்திர்றேன்டா. அதான் இங்க தான் கதவு. இது எதனா ஷார்ட்கட்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறலாங்க ஏதாச்சும். சரி ஆமா. இந்த பாத்துக்கலாம். எங்கயா போயா? வந்துட்டானா என்ன அவன்? இல்லையா? இல்ல இல்ல. எங்க பார்த்தாலும் திக்கு திக்குன்னே இருக்கு கைஸ். அதான் எல்லா இடமும் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொறுமையா பார்த்துட்டு போலாம். ஆக்சுவலி இதான் கேம் ஸ்டார்ட்டிங்கே. இன்னும் பயங்கரமா நடக்க போகுது எல்லாமே. ஓகே. என்ன இருக்கு? இங்கெல்லாம் பொருட்கள் தான் இருக்கு. இந்த இடத்துக்குலாம் வேணா கத்தி இருக்குங்க இங்க. அது இருக்கு பாருங்க இங்க. பிளஞ்சரு. எடுத்துக்கோ. இது அந்த மேல பாத்ரூம் யூஸ் ஆகும். கக்கூஸ். அதென்ன கிச்சன் வச்சிருக்கீங்க? சவுண்ட் கேட்டுச்சு. இருக்கியா? எங்கேயும் இல்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தைரியமா போ. கேட்டுச்சேங்க. வரமாட்டாயா அவன்? வந்தா மத்தியிலே லைட் ஆஃப் பண்ணி ஷோ லைட் வச்சு கண்டுபிடிச்சிருவாயா?
சரி இதுன்னு மேல. ஓ! ஏதோ இருக்கியா? ஓ! இடம் எடுக்க வேண்டியதுங்க இது. ஆஹா! ஓடு. சவுண்டு. ஓ! கோயில். டப்பு டப்புன்னு டக்குனு எடுங்க. எடுத்துட்டு ஓடிடுவாங்க. அதுதான். சத்தியமா பக்கத்துல சவுண்டுக்கு எங்கேயும் வந்துருவான். பக்கத்துல எங்கேயும் ஃபியூஸ் ஆகுற மாரி இருக்குமோ? பாத்துக்கங்க. ஏன் சவுண்ட் ஆமா, கன்ஃபார்ம் அந்த ஸ்டார்ட்டிங் வந்து வந்துச்சுல்ல, ஓவன் பக்கத்துல தான் இருக்குன்னு கிச்சன்ல. பாரு. நீங்க அவங்க எங்க இருந்து தெரியாதுங்க. அதான் பாத்துக்கலாம்யா. ஓடிருங்க பிரச்சனை இல்ல. அதான். இங்கதான். ஆ. ஓ! இதானா? பஸ் ஸ்டாண்டு. டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு யூஸ் போயிடுவோம். யூஸ் ஆகுதுயா? யூஸ் ஆகுது. இங்க வந்துருவாங்க இப்ப. திரும்பி பாரு, திரும்பி பாரு. திரும்ப திரும்ப முடியல. கேமரா திரும்ப முடியலங்க. ஓப்பன். திறந்துரு சீசே. ஆ. ஆஹா! என்னது? அடே ச்சை! இப்ப இதுவும் வந்துரும், அவனும் வந்துருவான் நம்ம. அப்புறம் அவ்வளவுதான். 2 பேரும் கதற வேண்டியதுதான். ஏன் இது ஓகே. எடுத்துரு. அதாவது இது வந்து என்ன வெஸ்டர்ன் இருக்கு? மோட்ல ஃபிலிம் இருக்குன்னாங்க இதுக்குள்ள. இப்போ வந்து உட்காரு, உட்காரு. எங்கடா இருக்க? டைப் பண்ணி இங்க இங்க உட்காரு, உட்காரு, உட்காரு. உட்காரு. போ போ போ. எப்படி கைஸ் இந்த மாரி ஆடணும். காய்ஸ் பாத்தீங்களா? மத்தி தேய்ச்சு வச்சிருக்கு. வெக்கமாவே இல்லையாடா? ஏய் என் வீடுடா உனக்கு என்னடா? அந்த கத்தி எடுத்து உன் மத்தியில சொருகிக்கோ. கத்தி வச்சிருக்கீல? ஆமா இருக்கு. இங்கதான் இருக்கான். அங்கதான் நிக்கிறோம். ஏன்னா அப்படி போயிருமா? சார் போங்க சார் நாங்க எதுவும் சொல்லல. போடா டேய். தெரியாம சொல்லிட்டோம். ஓகே. மத்தி தெரியுது, போய் கழுவிட்டு வாடா. சூப்பர் அந்த இன்னொரு ரூம் போய் பாத்துருங்க. அப்படி இல்ல மேல போய் ஒரு சேவ் பண்ணிடலாமாங்க இப்ப இருக்கு. இல்ல கீழ ஒண்ணு எடுக்க சேவ் பண்ணிடலாங்க. எடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கியா? எடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து இவ்வளவு தூரம் வர முடியாது கீழ கீழ மேல. இங்க சேவ் இருக்குல்ல? கீழ இருக்கா? ஆமா. இங்க இதுக்குள்ளதான் போயிருக்கான். ஆஹா! உட்கார், உட்கார். இருக்கானா? அங்க தான் இருக்கிறான். எப்படி பாத்துக்கோ. போயிட்டு வாடா மாமே. மாமே பாத்துக்கோ. உள்ளே அப்படி சுத்தி வந்துருவாங்க அவன். அதானே அப்படியே வந்துருவான். ஓடிடலாம் விடுங்க. சரி, சரி. இப்படி ஒரு கதவு ஒண்ணு இருக்கு. இப்படியே தான் வந்துருவோம். இது கிளாக்கு பெட்ரூம்யா? இருங்க பெண்டில சொன்னா மேல பேட்டரி ஏதோ இருக்குன்னாங்க. இருங்க நைஸா ஓடிடுவாங்க. ம். ஆக்சுவலி இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் பண்ணலாம்னு இருக்கோம். எவ்வளவு வரும்னு தெரியல. ஓடிடலாம். சேவ் இருக்கியா? அப்பாடி. என்ன போய் டக்குனு போய் சேவ் பண்ணி பண்ணுமா? விட்டு பண்ணி விட்டு எடுத்து சேவ் பண்ணிடலாம். இந்த கேம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ணி ஆடலாம். இது சேவ். சேவ் ஆக்சுவலி வந்து மண்டியிலே வெட்டுவானாமா. ரெஸ்டோர் நம்ம எவ்வளோ வாட்டி பண்ணிக்கலாம். கைஸ் அது மட்டும் இல்லாம இங்க ரெஸ்டோர் லைஃப் இருக்கு. நம்ம எத்தனை வாட்டி ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். அது உடஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. போன நாட்டில் நம்ம பயந்துருப்போம். ஆமா, அதாவது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அது தானா அதே வந்து ரீஃபில் ஆகி வச்சுக்கோங்க. ம். அவ்வளவுதான். ரீஜெனரேஷனு. ஷாடோ கூப்பிடுமா? இப்ப தைரியமா இப்ப சேவ் பண்ணியாச்சுல. சேவ் பண்ணி எங்க டிஸ்ட்ராக்ஷன் தானே. ஆமா. இப்ப எங்க ஒளிவ? இருங்க. எங்கயா ஒளிவ? இல்ல அங்க பெட் இருக்குல்ல. புரிஞ்சுக்கோ. பாத்துட்டா நான் இல்ல இல்ல பார்த்தா இது பிளிங்க் வரும். இப்ப வெளிய டாக்டர் ரீட். ஆமா டேய், மொளவை சட்டி போட்டு வந்து பேசுறா டேய். ஆஹா. மவுஸ் இதுக்கு. ஜஸ்ட் மிஸ். கண்ட்ரோலர் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆமா. இல்ல இது ஈஸி தாங்க. பக்கத்துலயே வச்சிருக்கேன். ஆமா. எங்க போற? ஏங்க டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்கலாங்க. சரி அவனுக்கு. சரி மறந்துட்டேன். உடைச்சிட்டா? அப்ப இருங்க. டோர் ஓபன் பண்ணிட்டான். போயிரும் இப்பவே. போலாம். போங்க. இருங்க. உட்காந்து போயிடலாங்க. சார் நாங்க எங்கேயுமே இல்லை சார். டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் போய் வேண்டாம் அமைதியா கண்டுபிடிச்சு போறேன். கொஞ்சம் சட்டர் ஆகுது. கொஞ்சம் ஏதாச்சு லேக் ஆச்சு வைஸ் இந்த இடத்துல. அப்போ ஓகே. இது போக முடியாது. அது இந்த பாக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல வச்சிருக்க க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. இதான் கீழ ஒரு வழி இருக்கு. பேட்டரி கம்பார்ட்மெண்ட். பேட்டரி. கிளாக் அந்த இது. ஓகே. எடுங்க டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லாம் தெரியக்கூடாது. நான் செய்யறது எதுவுமே தெரியக்கூடாது. இவ மேல போடுங்க. மேலதான் ஒரு பிளஞ்சர் இருக்கு கிடைச்சிருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று கிடைச்சிருக்கு. எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணது எடுத்துப்போம். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கயிறு, ஒரு கப்பு, ஒரு ஸ்பூன் இருக்கு. ஸ்பூன் இருக்கியா? சரி போங்க. இது என்னது? கத்தி ஏவா தெரியுது. ஒரு கத்தி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. சரி. இந்த மேல போகும்போது இங்க டிஸ்ட்ராக்ஷன் போட்டுட்டு ஓடிடலாங்க. ஓகேயா? இது என்னது? பாரு. அதாவது இந்த கிட்னாப் அந்த இதுக்கு வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. இந்த ப்ரொஃபசர் கமிட்ஸ் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் அந்த சார்ஜர்னால வந்து பொறுத்துக்க முடியாதனால அந்த ஆல்பர்ட் எலியஸ் விமன் வந்து அவரே வந்து தூக்குல வந்து தொங்கிட்டாராமா. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த அவருக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லையாமா அவரை குற்றம் சொல்றதுக்கு. இந்த கம்யூனிட்டி வந்து அவர் வந்து பழி சுமத்துறமா சொல்றாங்க. அவங்களோட ரீசன் வந்து போதுமான அளவுக்கு இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் கவர் பண்ணி ரிவெஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க.
என்னதான் அவனுக்கு போதும் அவனுக்கு அவங்கள தப்பு சொல்ற அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஆனாலும் வந்து அவன கவர் தப்பு பண்ணி இல்ல போட்டாங்க. அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கவர் பண்ணிட்டாங்க. நவம்பர் 14 1971 ஒரு மாசம் இந்த செலஸ்டே வந்து காணாம போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கைஸ். 13 வருஷம் ஓகே. அப்ப அதாவது வந்து மிஸ்டரும், மிஸ்ஸஸ் ஃபெல்டனும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டெட் பாடிய வந்து கண்டுபிடிச்சாங்களாமா. புரொஃபசர் ரயனோடது வந்து. இன்னைக்கு அது வந்து அந்த வீட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. யான் வந்து என்ன ரேமண்ட் வந்து சொல்றான்னா, அவரே தூக்குல போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அந்த யங் செலஸ்டேவோட அந்த மிஸ் ஆனது வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்காங்க. அந்த வியான் தான் இருந்தாலும் என்னதான் ப்ரூஃப் இல்லைன்னா சந்தேகப்பட்டிருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஆர்சன் என்னய்யா பேர் அது? எங்கங்க இருக்கு? இங்க ஆர்சனத்தி அந்த குளோஸ்டேகுலேஷன் மோட்டன் இந்த அக்யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 6 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. இல்ல 12 நன்ங்க 12 நன்னு வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆஷ்மேனோட டாக்டரும் எ உள்ள இருக்காங்கன்றாங்க. ஆஸ்மானும் வந்து இந்த டாக்டர் வந்து அவங்க பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறாங்க. ம். அதுக்கப்புறம் இது. ஆ. ஐயோ! என்ன எவ்வளவு இருக்கு? யான்மேன் வந்து என்னன்னா, நெறைய டைம் வந்து இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டலாம் வந்து இது பண்ணி பேசியிருக்காங்களாமா. ம். ஃபெல்டனும் அவரோட கூட வேலை செஞ்ச வேலையாட்கள், வேலைய விட்டு போனவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து என்ன இருக்காங்கன்னா, இந்த இதுக்கு வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்படி இது இந்த பண்றது. பாரசிஸ் வந்து அவங்க தான் வந்து அக்யூஸ் பண்றாங்க ஆஷ்மேன்ஸ. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைப்பட்ட ஒரு அன்அப்ரூவ்ட் மெடிசின்ஸ். இதெல்லாம் வந்து யாராலயும் வந்து ஒத்துக்கப்படல இந்த ஆமா. மெடிசின்ஸ்லாம். ஆல்பர்ட் வீமன் வந்து அவர் சாவுக்கு முன்னாடி வந்து இந்த பண்ண தப்புகளுக்கெல்லாம் ஒரு வாட்டி கூட சார்ஜ் ஒத்துக்கல. அது மட்டும் பொறுப்பு இல்லாம ஒத்துக்காம அவர் வந்து உணரவே இல்ல அவர் பண்ண இந்த தப்புகள்லாம். தப்புக்கு வந்து ரோஸ் கேலில நான் தான் வந்து அவர் வந்து ஒத்துக்கல. அதே மாரி வீமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த என்னது அதாவது இந்த வாத்தோட அந்த லிவிங் சிஸ்டம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் மெடிசினோட மிஸ் ஆகுதாமா அந்த பீஸ். அதாவது மாத்துனா கைஸ் அப்படியே வந்து நம்ம பூச்சி மாரி வச்சு அதான் மாத்தும். அதேதான். ஆ வந்தாச்சு. வேமன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிச்சர்ட் ஃபெல்டனுக்கு பதிலா என்ன சொல்லி அவரோட அவரோட இடத்துல இருந்து என்ன சொல்லியிருப்பாராம், அத வந்து யார் வந்து இந்த புரோட்டோடைப் நம்பர் 1 ஆஹா! என்னய்யா இது? எங்கங்க போட்டிருக்கு? இதோ இங்கேயா? இந்த ஃபினாக்சில் இந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பேன் பண்ணியிருக்காங்க அந்த டிசீஸோட கியூர. அது மட்டும் இல்லாம என்னதான் ஃபெல்டன் வந்து இந்த டிசீஸ் அந்த மத்த இதுக்கு கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும், நன்ஸ் வந்து பல முயற்சிகள வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபைல் அதே போட் மாரி பண்றதுக்கு முன்னாடி சிம்ப்டம்ஸ் அத பத்திலாம் ஃபுல்லும் என்னென்ன ஆ இதாகுது, இன்சுலின் அவங்க லெவல் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மெடிசின் நெறைய போடுறதுனால. ரைஸ் ஆயிருக்காமா. அதாவது இந்த மெடிசின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காய்ஸ் இது வந்து ஒரு பேன் பண்ண மெடிசின். இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ம். அது மட்டும் இல்லாம இந்த இன்னொரு ஃபோட்டோ சைட் எஃபெக்ட் சென்சிட்டிவ்னா அது வந்து லைட் பார்த்தோம்னா இதா இருக்கும். ம். லைட் அவங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கும். ரொம்ப அதிகமா ஆமா. இருக்கும். லைட்டா உங்களுக்கு ஒத்துக்காது. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த இன்னும் கொஞ்சம் சைட் எஃபெக்ட் என்னன்னா, இந்த ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல இருக்கிற கார்டினல் புரோட்டக்ட் நம்பர் 1 பத்தி செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் ஹாலுசினேஷன் ஆ அப்படியே அவங்களே இமேஜின் இமேஜின் பண்றது, பண்ணுவாங்க. அம்னீசியா திடீர்னு இல்ல மறந்து போய் உடனே மறந்துருவாங்க. மெமரி மாறுறது இதே மாரி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதோட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு லிக்விட் வாட்டர் பைப்ல இருந்து வந்திருக்குமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதே தான் வந்து ரோஸ் கலர் ஃபிட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்றாங்க. அதே மாரி இந்த குளோஸ்டர் இந்த மொத்த இடத்தையும் ஆஸ்பன் பேலஸ் எல்லாமே வந்து எடுத்துக்க நெருப்பால எரிக்கப்பட்டிருக்கு. ஏதோ மறந்துட்டியா? மறந்துட்டியா? ஃப்ரீஸ்டைல் ஃப்ரீஸ்டைல் ட்ரிங்க்ஸ் ஏதோ போட்டிருக்கு. $39 மொத போட்டிருக்கேன். ரேட் போட்டிருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால வரலையா அவன்? வரல நல்ல வேள கைஸ். அதான் இன்வென்டரி ஓப்பன் பண்ணா வந்து இதா இருக்கு. இது மட்டும் பாஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஏய் டேய் 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 டேய். பாரு 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 டப்பு போயிட்டு வருது. ஏதாச்சும் இருக்க போகுது. ஓ என்னது? ஏதோ கிடைச்சிருக்கு என்னது? இதுல என்னடா டக்குனு கிடைக்க ரெடி போகுது? டக்குனு ரெடி. வந்துற சேவ் போறான். பண்ணிடலாமா? மேல போடுங்க இப்போ. ஓ பாத்துட்டான். ஓடு 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 ஓடு. ஏய் இப்ப தாண்டா பண்ணியாச்சு. எல்லாம் பிராக்டிஸ் பண்ணியாச்சு ப்ரோஸ். போ. வேணாம் வேணாம். ஏய் சும்மா இரு. ஐயோ! ஏறு. ஏன்யா? அவன் வந்து உடைச்சுட்டு வந்துருவாங்க. அவன் வரட்டும். அவன் கிடக்குறாங்க. சில்றா பாரு பையன். வந்துட்டான் பாரு. உடைச்சிட்டு ஏய் இவன பார்த்தா பயம் இல்லடா. சுத்தி மேல போயிரலாங்க. ஒளிஞ்சுட்டு தான் இருக்க வேண்டாம். அப்ப டப்புன்னு மேல மேல போயிருங்க. போயிடலாம். ஏதோ இன்சைடு வழி இருக்குல்ல கதவு. சட்டி போடாம இருக்க. போங்க. உனக்கு எதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இருங்க. இதுதான் என் கதவு. கதவு இங்கதான் கதவு. இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிருமா? வேண்டாம்யா வந்துருவோம். போங்க. மேல போயிரலாம். மேலதான் இங்க இருக்கு. இங்கதான் வழி இருக்கு. நான் மேலே போயிடலாம் guys. மேல போய் அப்படியே சேவ் பண்ணிட்டு ஆமா ஏன்னா மேலதான் மிஷின் இருக்கு. சோ மேல சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா செத்தால தண்ணி போய் சேவ் பண்ணிடலாமா? பண்ண வேண்டியது. இல்லங்க சேவ் பண்ணிடலாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் வந்து அடியெல்லாம் வாங்கிட்டோம்னா அப்புறம் இதாயிருங்க. ஆமா. ஏங்க பரவாயில்லையேங்க காய்ஸ். நாங்க அப்ளைன்ல நான் ஒரு தடவை இதை ஆடினேன். சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு. ம். வாங்குனது அடி மட்டும்தான். ஆனா வீறுமொழி போகவே இல்ல. ஏன்னா இப்ப பாருங்களேன் ஒரு வாட்டி கூட அடியை கூட வாங்கல. ம். டேய் நீங்களாம் உன்னை பார்த்து பயம் இல்லடா டேய். சரி. மத்தி முழுன்னு சேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உன்னை பார்த்து நான் என்ன பய பண்ணும்? சேவா சேவ் அவ்வளவுதான். லைஃப் ஹெல்த்னு வச்சுக்கோயா. சட்டி தலையா. லைஃப் அடி வாங்கினாதானங்க. அது உண்மைதான். இவன் கிடக்குறான். இவனை பார்த்தா யார் பயப்படுவா? அதே ஆகிடுச்சு. சரி சாத்திட்டு போயிடலாம்.
எங்க சாத்தி இல்லங்க போடுங்க. இல்ல ஓப்பனாவே இருக்குங்க. சரி. ஓகே கைஸ் இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 3 பொருள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளஞ்சர் 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 போட்டுருவோம். யூஸ் பண்ணு. பண்ணியா? டைம் இல்ல. விட்டு அடப்படுக்க வேண்டியதா? அது அப்படியே கை விட்டு இது சாவியா? கை விட்டு எடுக்கலாம்லங்க. ஆ. கிளவுஸ் மட்டும் இருந்தா போதும். இல்லங்க. அவன் மத்தி வச்சு தேய்ச்சிருப்பான் அதுல தண்ணில. அது உண்மைதான். ஏதோ உள்ள போயிருச்சா? ஏதோ ஒரு ரூல் இருக்கு. ஆஹா! என்னது? எங்கேயோ போயிருச்சு. ஓ! வேற இடத்துக்கு போயிருச்சுயா அது? அந்த கிளாக் பாத்துமே அதோட கீங்க அது. அப்படியா? பரவாயில்லையே! கிளாக் கீ. சரி இருங்க. வெளிய போலாம். ஓ! ஹிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இங்க எதுவும் இல்லையா? அவ்வளோதான். வெளிய போணும் இப்போ. இது என்னது? டிஸ்ட்ராக்ஷன் ஆப்ஜெக்ட். இருங்க நம்ம எவ்வளவு இருக்கு? 3 3 இருக்கு. இருக்கு. ஓகே. கரெக்ட்டா கரெக்ட்டா இருக்கியா? ஆஹா! ஓடு ஓடு. ஏய் ஏய் ஓடுறி. ஏன்டி ஓட மாட்ற? இல்லங்க இதாயிடுச்சுங்க. ஆ அப்ப அமுத்து. ஏய் உங்ககிட்ட அடியே வாங்க மாட்டேன்னு நினைச்சிருந்தேன்டா. டேய் நீ ஏதாவது திடீர்னு வந்துட்டான்டா அந்த சை எங்க பண்ணலாம்? என்ன பண்றது? கீழ போயிருங்க அப்படியே அந்த இது. போய் சுத்திட்டு வந்துடலாங்க. ம். கீழ போய் ஒரு மியூசிக் பாக்ஸ் வச்சு ரிஸ்டோர் லைஃப் பண்ணிடலாமா? ஆமா வேற வழி இல்ல. கைஸ் ஆமா கைஸ் ரிஸ்டோர் ஏற்கனவே லைஃப் 2 அடி பண்ணிடலாம். வாங்கிட்டோம். ஒரு அடி வாங்கிட்டு அப்புறம் ஃபினிஷர் போட்டுருவாங்க. முடிச்சுக்கலாம். இங்கதான் பக்கம் தான். கீழ போயிருங்க. இங்க ரிஸ்டோர் லைஃப் தானே? ஆமா ஆமா. இந்த இடம் தான். ஷார்ட்கட்ல அட்டாக் பண்ண நமக்கு தான் லாபமா இருக்கு. ஒழிஞ்சுக்கலாமா? நீ எவ்வளவு அடி வேணா அடிச்சுக்கோ. நான்லாம் பயப்படவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ஸ் பண்ணிடலாம். வா கண்ணாடி உடைஞ்சிருச்சு. போடா. எஃப் போ. போடா டேய் சொட்டத்தலையா. ஓகே என்ன கீழ பண்ணலாம்? மேலே கீழ போயிருமா? கீழ கீழ. சுத்திட்டு வந்துருமா? கீழ எங்க அண்டர் கிரவுண்ட் இருக்கு. இல்லங்க இல்லங்க. அண்டர் கிரவுண்ட் ஒளி இருக்கு ஒன்று இருக்கு. ஏங்க அவன் வந்துருவாங்க அவன். ஒளியர் இருக்கியா சோஃபா. இருக்குயா வந்துட்டானா என்ன? முடிஞ்சுக்கோயா இங்கதான் ஆக்சுவலி மிஷின். ஆஹா. அதான் சொன்னேன் நானு. அவன் சுத்திட்டு வந்தான்னு சொன்னேன் அதான் உங்ககிட்ட. இருங்க வருவான் வருவான். இதெல்லாம் வருவான். வராம இருக்க மாட்டான். ஸ்டாமினா ஏத்திப்போம். வந்துட்டான். எஃப் எஃப். அதாங்க சொன்னேன் நானு. சரி இருங்க நம்ம போய் சுத்திட்டு வந்துருவோம். சரி. வீடியோ எனக்கு தெரியும்டா. டேய் உன் வீட உன்னை விட நான் தானே அதிகமா ஓடி இருக்கேன். ஏன்னா அப்பதாண்டி பாத்திருக்கேன் நானு. என்னோட போய் அந்த ஒரு சவுண்ட் போடுறத டிஸ்ட்ராக்ட் ஐட்டம் இருந்துச்சு அங்க போட்டு விட்டு. அதுக்குள்ள வண்டு அடிச்சிட்டான்னு என்ன பண்ணுவேன்? இல்ல வரமாட்டான். இதெல்லாம் ஜப்பங்க. ஜட்டி சரி, எங்க போட சொலிஞ்சுக்கலாமா? எங்க சொலிஞ்சுக்கோ. ஓடியெல்லாம் வேணாம். வெளியே போயிடலாம் அப்படியே. அப்புறம் திரும்ப அப்படியே கீழே போயிடலாம் அப்படியே. இங்கதான் போகணும். மேல பிலிம் இருந்துச்சு அது. அது அப்புறம் கடைசியா போட்டுக்கலாம். இல்ல ஒண்ணா போட்டுக்கலாம். வந்துட்டேன் இருங்க. முடிஞ்சிடலாம். ஆ டப்புனு போ. இருங்க ஏன்னா இப்ப ஓடுற சவுண்டுக்கு அவன் வந்திருப்பான். ம். சவுண்ட் கேக்குதாங்க உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்க. சவுண்ட் வெயிட் பண்ண வருவான். வாடா டேய். எதுக்கு ஜூம் வச்சிருக்கான்னு சட்டி போடாத நீ வாடா. அதானயா? ஜூம் மண்டை மாதிரி மொழு சேவ் பண்ணி வச்சிருக்க நீ. இது கொண்ட காத்து நான் பே பண்ணுமா? நான் போயிருவோமா இப்பவே? வெயிட் பண்ணியா பொறுமை. அங்க ஒரு டோர் இருக்கு. ரெண்டுமே- ஷார்ட்கட். ஆமா இல்ல ரெண்டுமே ஒரே வழிதான். ஷார்ட்கட் அன்லாக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். என்ன வர மாதிரி இருந்துச்சு. நான் இப்ப மட்டும் வெளியே வந்துருந்தோம்னா அவ்வளவுதான். நிழல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதான் guys ஷேடோஸ் எல்லாம் முக்கியம். ஷேடோஸ் இருக்கறனால அவன் வந்தாடா அவனோட ஷேடோ தெரியும். ஆமா தேய்ச்ச கிராபிக்ஸ் ஸ்டார்டிங்னா அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம கிரவுச்லயே போயிடலாம் guys. ஏன்னா இப்ப இங்கதான் இருப்பாங்க. ஆமா. மத்தி மொழு சேவ் பண்ணி வச்சுட்டு எங்களை பயமுறுத்துறியாடா டேய். இப்ப கொஞ்சம் போட்டோம். போயிருவாங்க வெளியே. போலாம். க்ரௌச் பண்ணிக்கலாம். கிரவுச்லயே பார்த்துலாம் guys. உட்கார வச்சுக்கலாம். நம்மளோட ஷூ மூடிட்டு நம்ம கிரவுச்லயே போவோம். ஒரு அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. வாங்கியிருக்கோம். நான் அதான் சொன்னேங்க. அப்படி போலாம்னா நீங்க தான். கிரவுச்ல தான் இருக்கானேன்னு பார்க்க முடியுங்க. க்ளோஸ் பண்ணிட்டா பரவாயில்லையே கதவையும். கையோட க்ளோஸ் பண்ணிட்டா. இப்ப நம்ம இப்படியே போலாம் guys. இது என்னன்னு பாருங்க. இது என்னது? இங்க என்ன வேணும்? அமுத்துங்க. கண்ட்ரோல் பேட்டரி வேணும். பேட்டரி வேணுமா? சரி எடுத்து வச்சுக்கலாம். சரி பேட்டரி அப்படி எடுத்துக்கலாம். இருங்க guys. ஃபர்ஸ்ட் இந்த டோர் அன்லாக் பண்ணிடலாம். ஷார்ட் அன்லாக் பண்ணிடலாம். ஆமா. அதான் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. போயிட் ஈ அமுத்தியா? வெளிய இருக்கானவன். மழை பண்ணி விடியா? அவனே அப்புறம் டோர் திறந்து ஒரு மண்டையோட வெட்டிடுவாங்க அவன். சரி பாத்துக்கலாம். ஓகே. திறக்க வேணாம். அப்படியே போ. கத்தி இருக்கு. நம்ம கிட்ட இருக்க கத்தி இருக்கு. பின்னோஸ் இருக்கு. இது என்னது? ஒளியறதா? இங்க ஒன்று ஒளியா? பார்க்கவே இல்லைங்க. தெரிஞ்சுதான் அவன் அப்படியே வந்தான் தெரியுமா? ஆமா அப்போ இங்கே ஒளிஞ்சிருக்கலாம். டிஸ்ட்ராக்ட் ஐட்டம். அப்கிரேட் வேணாம். நான் டேய் இல்ல எடுத்து மத்தியில சொரிக்கோடா டேய். இப்போ யூஸ் பண்றது இல்ல. ஒரு ஆள் இங்க விழுந்துச்சு. ஒரு ஆளுன்னு இருங்க. ஒரு ஆள்னு இவனுக்கு போய் யூஸ் பண்ண முடியுமா? அது கதவு போக முடியாதுயா. எடுமா அப்படியே கை விட்டு கை போகுமா போகாதா? போதும் எல்லாம் போகும். இல்லங்க அது இது இருக்குங்க. அது நம்பி எடுக்கணுங்க. சவுண்ட் மட்டும் போட்டுறாங்கம்மா. இவங்கெல்லாம் பவர் இருக்காது. கேட்டுச்சா? முக்கு கமாண்ட். டீ எனக்கு தெரிஞ்சு வேற வேணும்னு நினைக்கிறேங்க.
ஓ! இதெல்லாம் இருக்கு. இது என்னது? அமுத்து. இதோ இது வேணுமா? என்ன வேணும் அதுக்கு? அமுத்துங்க. அமுத்துங்க அது. இருங்க. அமுத்திட்டேங்க. வருவானா இல்லையா இப்போ அவன்? தெரியலையே சவுண்ட் கேட்டிருக்கு. இப்ப இத எப்படிங்க பண்றது? தெரியலையே. ஒரு நிமிஷம் அந்த ஒளிஞ்சுக்கோங்க போயிட்டு. ஒரே நிமிஷம் ஒளிங்க. நம்ம அந்த இன்வென்டரி என்ன இருக்குன்னு பாருங்க இன்வென்டரில. இன்வென்ட்ரிலயா? கீ ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இருங்க guys ஒரு நிமிஷம். ஒளிஞ்சிட்டே பார்ப்போம். ஆ. ஒளிஞ்சிட்டு பார்க்க முடியாது. அட என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ச்சை! வெளிய வா. பாருங்க. இருங்க, இருங்க. அப்படியே பாருயா. இங்க நின்னுப்போம். ம். கிரவுச் உட்காந்து ஐ மெட்டல் ஃபிலிம் கே மேல இருக்கு. மெட்டல் கேபிள் ஒண்ணு இருக்கு. மெட்டல் கேபிள் எதுக்கு? மெட்டல் கேபிள் தான் இதுக்கு போடணும். எதுக்குங்க? இந்த இடத்துக்கு. அப்படியா? ஆமா. இருங்க. இது ஒண்ணும் யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு அடி வாங்கியிருக்கோம். பரவால்ல பார்த்துக்கலாங்க. வெப்பன் இருக்கு. சோ பிரச்சனை இல்ல. யூஸ் அமுத்து. இப்படி யூஸ் பண்ணணுமா? ஓ! எங்க இது அதாங்க பிரச்சனை. நம்ம டைரக்ட்டா போய் குடுத்தா அந்த கிரானி கேமு, மெட்டல் அந்த மாரிலாம் வராது. மெட்டல் கேம் மாரி. ம். நம்மளே கொண்டு போய் அத குடுத்தா தான் வரும். சரி. ஓ! அதுலருந்து இதுக்கு டைப் பண்ணி இழுக்குறதுங்க. இப்போ மேல ஐட்டம் அந்த இது இருக்குல்ல. மேல சேவ் கிட்ட போணும். என்னது இப்போ மேல அந்த சேவ் இருந்துச்சுல ஜெனிஃபர் இருந்தால. ஆமாங்க. அந்த இடத்துக்கு போணுங்க. அங்க உங்களோட லிஃப்ட் வர்றக்கு அந்த இது இருந்துச்சு தெரியுமா? ஓ! ஆமா. புரிஞ்சு, புரிஞ்சு, அந்த புரிஞ்சு. இடத்துக்கு போணும். சரி. லைஃப் ரெஸ்டோர் பண்ணிட்டு போயிரலாங்க. ஆமா. அங்கேயே போய் ஏங்க போற போக்கு பார்த்தா நம்ம ஸ்பீட் ரன் பண்ற மாரி தெரியுது எனக்கு. பீக் உட்காந்து சின்ன பசங்க தான் அங்க வருவாங்க. சரி போலாம் அப்படியே. பேசாம இன்னும் சவுண்ட் போடுற ஐட்டம் ஒண்ணு இருக்கு. இது என்னது? போட்டுடு. குழந்தைக்கோ. வருவான். அவன் போட்டும். போயிரலாம். இந்த கதவு கிட்ட இருந்திருக்கலாம்யா. இல்லங்க அவன் அப்புறம் அந்த கதவுல டைரக்ட்டா வந்துட்டானா? சரி ஓகே. இருங்க அவன் இப்படிதான் இதுக்குள்ள தான் போவான். இந்த டோர்ல தான். ஆஹா! மேல போய் சேவ் பண்றதா? இல்ல வெயிட் பண்ணு. நம்ம கிட்ட இன்னும் 2 அடி வாங்க முடியும். இன்னும் எவ்வளவு அடி வாங்க முடியும்? அப்படியே போயிட்டான். டேய். உன்னை நம்பி தான்டா. நேத்துக்கு போயிருந்தா மாட்டிருப்போம். ஆஃப் பண்ணலையாடா? டேய். என்னங்க பண்றது? ஆஹா உட்கார வச்சுட்டானுங்களே. சரி போலாம் வேற வழி இல்ல. சரி பாத்துக்கலாம். சரி வாங்க. போயிரலாமா? இல்ல ஷூ அது. இருக்கானா? இல்லையா? இருக்கானு இல்லையா? போயிரலாமா என்ன? வாங்க போங்க வழி இல்ல. வந்தா வெயிட் பண்ணிக்கலாம். சரி பாத்துக்கலாம் கைஸ். உன்னை நம்பி ஒரு போட்டான் பாரு. ஜட்டி போடாதவங்க பயப்பட வேணாம் நம்ம. இருக்கா? இல்ல. வாங்க போங்க. ஃபிளாஷ் லைட் போடலாமா வேணாமா? வேணாம். கைஸ் ஃபிளாஷ் லைட் வேணாம். தெரிஞ்சிரும் உனக்கு. ஏங்க பாத்து போ. க்ரௌச் பண்ணிக்கலாமா? எனக்கு கவுச்சலாம் வேணாங்க. ஊ இங்கதான் கைஸ் இருக்கான். அப்படிதான். அவ்வளவுதான். டேய் திரும்பிடாதடா டேய். உன்னோட டேய் நான் மேல தான்டா போறேன். மாமியா போயிட்டுறேன். வரட்டா மாமே. இவனுக்கெல்லாம் பயப்படணுமா கைஸ்? நம்ம சொல்லுங்க. நம்ம இருக்கிற இதுக்கு ஒரு இளம் பெண். ஆ ஒரு இதே வயதான நம்மலாம் அந்த இடத்துல இருந்தோம்னா அவனோட ஆயுதம் வச்சு அவனோட மத்தியிலேயே கோடு போட்டிருப்பேன். கிரேட்டோஸ் எல்லாம் சொருகிருப்பாப்ல. இந்த வழியா விட்டு வாய் வழியா எடுத்திருப்பாரு கரட்டோஸ். சரி ஒரு சேவ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஓடிடுங்க அவ்வளவுதான். இல்ல ஓடினா வந்துருவான். அப்படியா? ஆமா. ஃபேனி கேமா எல்லாம் எதுவும் கிரீக் ஆகாதுல்ல. இல்லங்க அவன் வந்துடுறாங்க. ஓடினாதான் சரி ஓகே பொறுமையா போம். பொறுமையாவே போலாம் கைஸ். பொறுமை நல்லது. இப்ப திரும்ப கீழே போகணும். ஏன் இப்படி ஸ்டைலா தான் நடப்பியா நீ? எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இவ பாருங்க. இந்த வேகத்துல போனா எப்படிடா கேம்? ஆனா சத்தியமா கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்னா இப்ப நம்ம 10 நிமிஷம் பண்ணதே அங்க ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிருக்கும் சத்தியமா கைஸ். ஏன்னா கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க அதை பழகல அந்த அளவுக்கு. சோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அது இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்க்கு கொஞ்சம் பழகல. மத்த கேம்ஸ்க்கு கூட ஓரளவுக்கு பழகிட்டோம். சரி ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம்யா. ஏய் சும்மா இது பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாங்க. எதுங்க அவன் சவுண்ட் வந்துட்டானா? ஐயோ அதுக்குள்ளலாம் வர மாட்டாங்க. வந்தா அப்படியே வெயிட் பண்ணி ஒழிஞ்சுக்கலாம். பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணிடலாம்னு தோணுதுங்க. சரி பண்ணுங்க. 10 வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறமும் சேவ் பண்ணிக்கலாம் வேணாம். சரி ஓகே. சேவ் இப்பயே சேவ் பண்ற. இப்பயே ஹெல்த் ஏத்துன. அப்புறம் ஒரு அடி வாங்கிட்டோம். இல்ல சேவ் பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு ஹெல்த் ஏத்திருக்காங்க. லைஃப் ஏத்திட்டு இப்போ சேவ் பண்றதுனால பிரச்சனை இல்லை இப்போ. சரி போலாம். திரும்ப சேவ் பண்ணிடலாமா பண்ணிட்டு? வருவானு தெரியல. ஆமா பண்ணிக்கலாம் பக்கத்துல. கீழ தான போணும். கீழ போய் சேவ் பண்ணிக்கலாம். அப்படின்றியா? ஆமா. இப்படிதான் சாலிட்டு கீழ ஒன்று இருக்கு. அது கீழ தான் போணும். சவுண்ட் கேட்டுக்கணும் உனக்கு. ஆஹா. லைட் ஃபிளாஷ் லைட் போடு. ரைட்ல ஃபிளாஷ் லைட் போடியா. கீழ பவர் ஆன் பண்ணும்.
ஏங்க இப்ப லைட் போட்டா நல்லா தெரியுமேங்க வேற நமக்கு. வழியில போய் தான் ஆகணும். சரி போய்க்கலாம் கைஸ். விடுங்க. டார்க் ஆக்குலட்டே ஆடிட்டோம் 3 பேர் இருக்கிறது. ம். இது என்ன ஒரு பச்சமாவன் தான் இருக்கிறான். ஜட்டி போடாத அதுவும். ஸ்லிம் பண்ண முடியாது இப்போதைக்கு. இங்க அவன் முன்னாடி இருக்கானே எங்க எங்க இருக்கானே தெரியலையேங்க. சிக்கியே ஓடிடலாங்க டேரக்டா. ஆமா. வழி தெரியுமா உங்களுக்கு? ஆ. சொல்லுங்க. திரும்ப கீழே கீழே கீழே. இன்னொரு ஃபிளே இறங்கு. ஒழிஞ்சுக்கலாமா? வேணாம் வேணாம் சொல்லுங்க சொல்லுங்க. கீழே போய் லெஃப்ட் ஆ லெஃப்ட் போங்க. ஸ்ட்ரைட். ஆ அந்த இது அங்கதான். அங்க இருக்கா? பாத்துட்டான் இருங்க யா இருங்க இருங்க. டி நல்லா சேவ் பண்ணண்டா. இருங்க இருங்க. ஓடிடலாங்க. சுத்தி பக்கத்துலயே ஒளிஞ்சுக்கலாம். இந்த வீடு நம்மளுக்கு பழகுனதுனால ஈஸியா இருக்குங்க போறதுக்கு. இங்க பக்கத்துல சோஃபா கீழே. இருங்க. சோஃபால வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி ஓடுற? கிச்சன் சுத்திடலாம். போ. ஏங்க ரொம்ப சுத்தி ஓடிட்டு இருக்கீங்க? ஆஹா போ. ஏங்க இருட்டுலாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏய் எங்கடா இருக்க? எனர்ஜி இல்லையாமா? ஏங்க அது அதை நம்ம எடுத்து இது பண்ணவே இல்லையா ரிமூவ். இப்ப என்ன பண்ணலாம்? அதான் சொன்னேன் ஒளிஞ்சுக்கோன்னு. ஏங்க ஒளிஞ்ச இருங்க ஓடு. இப்ப போய் மேல போயிடலாமா? ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் லைஃப் சொல்லுங்க. ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ண வேணாம். இங்க கீழே தான் சேவ் இருக்கு. முதல்ல பவர் ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம பண்றோம். இப்ப லைஃப் நம்ம சுத்தமா இல்லைங்க, அதான் யோசிக்கிறேன். ஓகே போங்க. வெப்பன் உள்ள நம்ம கிட்ட இப்போ. ஆமா இல்லையா? ஓடலாம். வராண்டியே. இருங்க. ஐயோ இந்த கரண்ட் ஆண்டா போக சேவ் பண்ற மாதிரி ரெஸ்டோரேட் பண்ணிடலாம் அட்லீஸ்ட். சரி ஓகே. ஓட வேணாம், ஓடினா உனக்கு சவுண்ட் கேட்க வந்துருவா. பக்கத்துல தான் இருக்கு, பாத்துக்கலாம். செத்தா மேல வந்துரும், பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம். இப்ப சேவ் பண்ணிடலாமா? இங்க இருங்க. இந்த கண்ணாடி சவுண்டுக்கு வருவானா என்ன? அதெல்லாம் வரமாட்டான். இந்த அளவுக்கு சேவ் பண்ணிக்கோ. இருங்க சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல இருந்து வரணும். அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க வந்துருவோம். உங்களுக்கு தான் அப்புறம் இதா இருக்கும். ரொம்ப டைம் பண்றாங்கன்னு. ஆக்சுவலி இந்த கேம் அந்த அளவுக்கு ஹார்டா இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சோம், சரி ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போதே என்னடா இவ்வளவு ஹார்டா இருக்கு, 4-5 அடி வரை வாங்கிட்டோமா, சரி எதுக்கு பண்ணிட்டு முடிச்சுட்டுருவோம். எங்க பவர் ஆன் பண்ணி சேவ் பண்ணிடுறியா? இங்கதான் இருக்கு, பண்ணிடலாங்க. பயப்படவே வேணாம். இப்ப எல்லாம் பிரகாசமா இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம் லைட்டு. பண்ணு. என்ன ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. வருவானே. உட்காரு. இங்கதான் இருப்பான்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு. லைட் ஆன் மட்டும் இல்ல, பீக் இல்ல அதுல. அப்படியே திரும்பி பாரியா கேமரா. ஓப்பனா இருக்குன்றாங்க. போமாண்ணே. போலாமா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இருக்காடா? இல்ல தெரியலங்க கண்ணுக்கு. இங்க முதல்ல போய் அந்த ஷார்ட்கட் அன்லாக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். சரி. கிச்சனா? ஆமா. இங்கதான் சேவ் இருக்கு. சேவ் பண்ணிடு. என்கிட்ட ஒவ்வொரு சேவ் பண்ணுவேன். ஐயோ ஏன் அப்படி சொல்ற? பண்ணு. லைட் இல்லாம என்ன கதற சேவ். ஓகே பண்ணியாச்சு. போலாம். பாத்து போ. இங்க கீழே இருங்க, டோர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஓகே. அவன் எங்கேயாச்சும் வந்துட போறான். நம்ம ஓடுறதா இருந்தாலும் இப்படி ஓடிக்கலாம் கைஸ், பிரச்சனை இல்ல. வந்தா அப்படியே FMD வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். டார்ச் லைட் போடுறதா வேணாமா யோசிக்கலாம். டார்ச் வேணாயா, விட்டுறியா? தெரியுமா உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு? நல்லா தெரியும். எங்க இது என்னன்னு பாருங்க. எதுங்க? பெண்டலம் மேல. மேலயா? 2 இருக்கா? அப்படியா? இங்கதான் டயல் மிஸ்ஸிங். அதான் கீழே இருந்துச்சு, அதான் நம்ம எடுக்க போறோம். இது என்னது? பேஸ்மெண்ட் வந்து குழந்தை டிஸ்ட்ராக்டா. கீழே போய் அதை எடுக்கணுங்க. எடுத்துடலாமா? பேஸ்மெண்டா? இருங்க, அந்த இது சாவி எடுக்கணும். ஷார்ட்கட் அன்லாக் பண்ணிடலாங்க. எங்க வழி? இங்கதான். டப்புனு போ. நம்மகிட்ட கத்தியில இருக்கிறது கத்தி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் மிஸ். ஏன்னா கத்தி தான் கைஸ், நம்ம டிஸ்ட்ராக்டபிள் 2 தான் இருக்கு நம்மகிட்ட. எடுத்துக்கோ. குழந்தை இருக்கு ஒண்ணு. சரி, அந்த கிச்சன்ல இருக்காதா? கிச்சன்ல நிறைய இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கு, எடுத்துக்கோ. திருடுற தப்பில்ல, தப்பே இல்ல கைஸ். இதே மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சி வச்சிருந்தாங்க, பிடிக்க மாட்டாங்க ஆக்சுவலி. கோடு போட்டுருக்கோம், அவ்வளவுதான். திருடுறதுல யோசிக்காதீங்க, தப்பிக்கிறது தான் மெயின். தப்பிக்கிறமோ இல்லையோ 4-5 பொருள் சுட்டிட்டு வந்துட வேண்டியதா. அதுக்குன்னு திருடகிட்டே திருடக்கூடாது. இவங்கிட்ட தெரிஞ்சது தப்பே இல்லைங்க. நான் அந்த டோர் திறந்து இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையா போய் ஓட்டுங்க. நம்ம அன்லாக் பண்ணலையா?
நான் பண்ணின்னு நினைச்சுதான் ஓடுனேன். பார்த்தா உட்கார வச்சுட்டானுங்க. சீ. ஆ. கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கியேடா டேய். அந்த அளவுக்கு அவ்வளவு சேஃப்டி. இத காட்ட தெரிஞ்சா உனக்கு? ஜட்டி போட தெரிஞ்சா? அது உண்மைதான். ஓகே கைஸ். சரி, இப்ப நம்ம கீழே இதுல போய் கீழ கீழே போய்க்கலாம். எடுத்துடலாம். டாட்டா. பக்கம் தானே? ஆமா, பக்கம் தான். ஓ இங்க வந்துட்டோமா? இந்த ஆமா, ரோட்ல. ஆமா, ஆமா, ஆமா. சரி, 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 பரவாயில்ல, சரி. சீக்கிரம் எடுத்துட்டோம். உட்காந்துக்கலாமா? ஏங்க அவனுக்கெல்லாம் ஜட்டி போடாதவங்களும் பயப்பட வேணாங்க. பச்சி வீடா இருக்கு. ஏய் மத்தி பாலிஷ் பண்ணி வச்சிருக்கடா நல்லா. கீழே இருப்பானோமா? ஏன் வந்து பாக்குறேன்னு கேட்பான். இல்ல மேடம், வேண்டாமே வேண்டாம். ஓட வேணாம் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு. சரி, ஓடுனா கேட்டுருவான். சவுண்ட் கேக்குது. பொறுமையா 5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. என்ஜாய் பண்ணி பண்ண வேண்டியதான். சார்ஜ் போட்டுருக்கியா? சார்ஜ் பண்ணல வாங்க. பட் போட்டு தாங்க இருக்கு. போட்டு இருக்கியா? ஆஹா. இப்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. சாரி கைஸ். FPS அங்க மட்டும் டிராப் ஆகுது ஏன்னு தெரியல. சாரி கைஸ். இருக்கா? டப்புனு போயிடுச்சியா? இருங்க இருங்க பொறுமையாவே போலாம். எடு. பா, எடுக்கிறதுக்குள்ள என்ன பாடு. ஓகே பெண்டிலங்களோட கிளாக்கோட கீ இப்ப கிடைச்சிச்சு. அங்க போய் திறக்கணும். பக்கத்துல எங்கேயும் கேக்குது சவுண்டு. ஒடிஞ்சிடலாமா? இங்கதாங்க இருக்கா? இங்க சவுண்ட் கேக்குது எனக்கு. ம். இருங்க சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 50 வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க? ஓகே. ஓகே இருங்க. ஒரே இது வேற நிமிஷம். வந்துருச்சு நடுவுல. போச்சு. போயிருமா வெளிய? போலாம், போலாம். பாத்துக்கலாம். வந்தா பயப்பட வேணாம் கத்தி இருக்கு. சொருகிற வேண்டியதான். இருங்க இப்படி பார்த்தோன்னா பாப்பால பீக் பண்ணுவாள. ஆஹா. நிமிஷம் பார்த்துட்டு பிரயோஜனம். போலாம். உள்ள இருக்காங்க அவன். பாத்தீங்களா கைஸ்? இப்படி தப்பிச்சோம் பாத்தியா? இதான் ப்ரோ கேம் பிளேன்னு வாங்க. மேல போயிடலாமா? போய் டாட்டா. எங்க மேலதான் போகணுமா? ஓடிடலாம். ஆமா. ஃபிலிம் இல்ல, கீழே பெண்டுலம் எடுக்கணும். ஓ ஓடு 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 ஓடு. சாய், சரியான இது. எனக்கே இப்ப இருக்குன்னு தாங்க இருந்துச்சு. ஓடிடலாமா? கிச்சன் கிச்சனு வா. ஏதோ ஒரு நல்லா பண்ணி சாப்பிடுறோம். இந்த மாதிரி யூஸ் ஆகணும் நீ. ஸோ தேவையில்லாம் சுத்து. அதாயா சொல்றேன், நீ ரொம்ப சுத்துற மாதிரி தெரியுது. எடு. ஏன் நீ இப்படி திறக்கிற? நான் ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஓடாதாங்க பண்ணுவோம். டேடி இருக்கலாம், எனக்கு ஸ்பிரிண்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கு போய் திரும்ப அழிச்சிரும். இவனுக்கெல்லாம் பயந்து இருக்க முடியுமாங்க? இப்படி இப்படி சட்டி போடாதவங்களும் கொஞ்சம் பயந்து இருந்தோம்னா அப்புறம் வேலைக்கு ஆகுமா? கொழுந்துரு. வாடா டேய் முடிஞ்சா வாடா பாக்கலாம். ஸ்பீட் ரன்னும் கிடையாது, ப்ரோவும் கிடையாது. ஆனா ரெண்டுத்துக்கு நடுவுல. பத்தியா வந்துட்டான் பாத்தியா? இப்ப எங்க போனோம்? அந்த பெண்டுலம் பெண்டுலம் எடுக்கணும். வீடு சின்னதே உண்டு. பிரீத் வரல. அது ரொம்ப பக்கத்துல கிரிட்டிக்கலா மாட்டினாதான் பிரீத் வரும்னு நினைக்கிறேன். தெரியலாமா என்ன? செக் பண்ணியா? போயிடலாங்க பயப்பட வேணாங்க. அங்க பக்கத்துல தாங்க இருக்கான், வந்து புடிச்சிட்டா போலாம். பாத்துல ஓடிடலாம். அவனும் பயமா? பயம் சொல்ல முடியாது. 5 வாட்டி ஓடி இருக்கவங்கிட்ட. ஆனா 5 வாட்டி ஓடி இருக்க. எத்தனை அடிச்சது இருக்க? உட்காந்துட்டே பெண்டுலம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டாவா இப்படி லெஃப்ட்ல இருப்பானா ரைட்ல இருப்பானான்னு தெரியல. அதான் பிரச்சனை. டார்க் ஆக்கல்ட்ட மாதிரி இல்லையா வீடு? டார்க் சாக்லேட் மாதிரி இல்லங்க. எப்படி போயிட்டான்? இப்படி போயிட்டான். நம்ம இப்படி போயிடலாம். நல்லவன், நல்ல மனுஷன்டா. பாத்துக்க. உள்ள போய்க்கலாமா? சவுண்ட் கேட்டிருக்கோம். இதுக்கு பக்கத்துல இதுக்கு பின்னாடி போயிடுச்சு. போ. சரி. பந்தரைக்கு போறாங்க அவன். சரி, எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு ஆஹா, நல்ல வேலை. சவுண்ட் கேட்டிருக்க உனக்கு? கன்ஃபார்ம் கேட்டிருக்கோம். எடுத்தமே இல்லையா? எடு. ஓடி. பேட்டரி எதுக்கு? இப்போ நம்ம ஃபிலிம் போய் மேல பண்ணணும். ஃபிலிமா? ஆமா. மேலே போய் சேவ் பண்ணிடலாம். சரி. இங்க மேல போயா? இங்க இருக்கான்னு தெரியல. மேல போயிருங்க. டேட்டா மேல ஓடிதான் கைஸ். ஆமா.
மேல ஓடி அடி வாங்கவே தானே? அடி வாங்கல. அப்படியா? தெரியலையா? வாங்கவே இல்ல. ஒரு பரவால்ல ரெஸ்டோர் சேவ் பண்ணிக்கலாம். ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். சவுண்ட் கேட்டுச்சு. ரெஸ்டோர் பண்ணலாமா? டேரக்ட்டா போயிடலாமா சொல்லுங்க? ரெஸ்டோர் பண்ணிட்டு போயா, நீ இப்ப திரும்ப திரும்ப எல்லாம் பண்ணிருக்க முடியாது. எங்க சார்ஜர் ரொம்ப கம்மியாயிட்டே போகுதுங்க. கைஸ் இது எங்க லேப்டாப் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போட்டோமா, அதுல சார்ஜ் ஏறுது. எப்படி சொல்றது? அப்படியே நிக்குது. அப்புறம் போ. ரெஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சேவ் பண்ணு. சேவ் ஆயிடுச்சா? சேவ் பண்றேன் இருங்க. ரெஸ்டோர். என்ன பண்ற? என்னய்யா பண்ற? பொறுமை. இங்க தாங்க இருக்கான் அவன். அதான் அவனா? இல்லையா, இல்ல, அவன் இல்ல. இல்லையா, ஜாடி. ஜாடி எனக்கு பார்த்தா தெரிஞ்சு இது பண்ணா கரெக்டா இருக்குங்க அந்த பாட்டுக்கு. இதுக்கப்புறம் லேப்டாப் இது சரி பண்ணும் கைஸ். ஆமா. பிசினா பரவாயில்ல. நாங்க இதுல ஆடுறோமா, அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு எங்களுக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். கரெக்டாங்க பாட்டு. இதோட முடிச்சுக்கலாம். ம். எந்திரிச்சிடலாமா? இது 2 பொருள் போடணும்யா, அதையா பிரச்சனை. பாஸ் ஆகாது இது கேம் வேற. அது வேற பிரச்சனை இருக்கு. இருங்க. பழகுமா? பொறுமையா ஸ்னீக்கிலேயே போவோம். ஏன்னா மேல தூரம் ஓடி வந்திருக்கோம். ம். ஓடி போனோம்னா அப்புறம் அவ்வளவுதான். பத்தி கிழிச்சு உட்கார வச்சிருவான். கத்தி வச்சிருக்கே இல்லையா? கத்தியெல்லாம் இருக்கு. வந்தானா வந்து இறக்கிட்டு போயிட வேண்டியதான். ஆ, பேசாம நீங்க எக்கரான கொண்டுடலாமான்னு இருக்கு எனக்கு. மண்டையோட சாத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வேண்டியதான் அந்த கிழவனை. மண்டையோட இல்லையா அது? ஆ, பஸ்ஸோட. ஆ. கதவு சாத்து. சிலைய மூடி. கதவு சாத்து. டேய் உள்ள போய் சாத்துறா வெளிய வந்து சாத்துறா. கயிறு இருக்கு. கயிறு வச்சு கட்டி விட்டுருமா? வேண்டாம். வர முடியாது மாதிரி. என்ன டபுள் அல்ட்ரான்ஷன் மாதிரி இருந்துச்சு? ஆ சார்ஜ் வேற ஏற மாட்டேங்குது. அதை வேற பாக்கணும் கைஸ் போய். ஏய் அடியா, போனாலும் அதுக்கு பண்றது பண்ணியா? எங்க டிஸ்ட்ராக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். எங்க இப்பனுங்க எங்க ஏதோ ஸ்கிரீன் யாரில் இறக்கணுங்க. என்னாச்சு? ஸ்கிரீன் இறக்கினாதான் போக முடியும். அதான் ஏதோ இருக்கு பாரு. சவுண்ட் வேற கேட்குது. அமிச்சு ஓகே போடுங்க. இங்கதான் இருக்கான். இங்க இருக்கானே தெரியல. 2 இடத்துக்கும் நடுவு பிள்ளையாவ நின்று இருக்கோம். இங்க இருந்துச்சு வழியே இல்ல. வந்தா போட்டுருங்க. போட்டுட்டேன் இப்பவே. போட்டா கட்சி நேரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போடு. எது? ரீடில பேப்பர் ஷீட் இல்லையா? ஆக்ட் அது மாதிரி நீ இது பண்ணும். ஓ எஃப் போடா தலைவா. ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட் பெர்ஃபெக்ட் ஆச்சு. பெர்ஃபெக்ட். காய்ஸ் எப்படி இருந்தாலும் எப்படியாச்சும் போட்டா கட்சி நேரம் காய்ஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா. போய் ஒளிஞ்சிருக்கியா பக்கத்துல இருக்கிற? ஏங்க இல்லங்க அது இங்க தப்பிக்க முடியாது. சுத்தவும் முடியாதுங்க இதுல. அதான் பாக்குறேன். ஐயோ பக்கத்துல இருக்கிறவங்கள போய் ஒளிஞ்சுக்கோயா. போ வா. ஏண்டி அவன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. போய் அவங்ககிட்டயே போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவன் பொண்ணு தானே இது? ஆமா ஜெனிஃபர் என்ன கிட்ட பத்தியா? பாவம் எத்தனை நாள் ஆயிருக்கும் உங்க பொண்ணு? தெரியல. எங்க எப்படியாச்சும் சீக்கிரமா போய் வச்சிருங்க. ஆக்சுவலி இப்ப நான் வெளியே போக மாட்டாமா? வெளியே போக முடியாது. இப்பங்க முதல்ல ஃபிலிம் வச்சு பேட்டரி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். பேட்டரி ஸ்ட்ரிப் வைக்க முடியாதா? எப்படி இருந்தா ஒண்ணுதான். வெளியே தட்டா இப்ப பகலதான் இருக்கிறாங்க. பிடிச்சாடா நீ மாட்டிடுவேன். பண்ணிடலாம். வெளியே வந்துடலாங்க. சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. சார்ஜ் போட்டா ஏற மாட்டேங்குது. எப்ப கட் ஆகும்னு தெரியல. கட் ஆச்சுன்னா நாங்க மெர்ஜ் பண்ணி போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு. தப்பா இருக்காங்க. சேவ் பண்றாங்க ஒண்ணும் பண்ணல பெருசா. ஒரு ஸ்கிரீனை மட்டும் இறக்கி விட்டேன். என்னாச்சுன்னு தெரியல. எங்க லேப்டாப் அப்படிதான் இருக்கு. சார்ஜ் போடாம விளையாடுறது பிரச்சனை. இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றது, ஹை எண்ட் கேம் சொல்றதுனால கொஞ்சம் இப்படியா இருக்கு. அப்படிதான் இல்லங்க. ஆமாயா. நம்ம ரைஸ் ஆஃப் ஆர்டிஆர் என்ன சொல்றீங்க அப்போ? ரைஸ் ஆஃப் டோம் ரைடர் நாங்க போடலாம்னு இருந்தோம். அது ஃபர்ஸ்ட் ஒன்னு ஏத்தணும். அதே அதுக்குள்ளதாங்க இருக்கான். டிஸ்டார்ட் பண்ணிட்டு போறியா அப்படி? கரெக்ட் தானே? எனக்கு பாட்டு போடுற மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க. இங்க எதுவும் இல்ல. டிஸ்டார்ட் பண்ணி எப்படி கேம் பண்ணி விட அப்படி வச்சிருக்கேன். கயிறு தான் இருக்கா மூணுமே கயிறா? எனக்கு ஏதாச்சும் பாட்டு போடுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? என்னது? ஒண்ணுமே இல்ல. சரி போயிடலாங்க. இருக்க மாட்டா அப்போ போயிடலாமா? இருங்க அவன் இங்க இருப்பாங்க. த்ரோ பண்ண முடியுமா சாப்பிட்டுட்டு? எடு த்ரோ பண்ணுது. த்ரோ பண்ணுது. இருங்க. இங்க வந்து நிக்கலாம். இப்படி பார்த்து அவ்வளவுதான். வராதுடா. மட்டும் வந்துடாதரா.
வரான்டா. சோ பாத்துட்டான். பாத்து தொலைச்சிட்டான். டேய் ஏன்டா இப்படி டேய் இருக்கீங்க? ஏன்டா இங்கேயே அலையுற? போட்டுருமா? போட்டுருங்க. இருங்க guys. யூஸ். ஓகே. ஒண்ணு வச்சாச்சு. ஒண்ணு வச்சாச்சு இருங்க. அப்படியே சுத்தி வந்து போட்டுறேன் அவனோட. இப்படியா வர? இருங்க. யோ. இங்க வழி இருக்கானே டோரு. போட்டுருமா? லாக்டு வேணாம். இல்ல போக முடியாது. பின்னாடி தான் இருக்கிறவன். டேய் சாலா சாவ மாட்டியாடா நீ? பேட்டரி மட்டும் எச்சா முடிஞ்சுங்க. இப்படி துரத்தலாம் தெரியுமா அவன்? டேய் உன் வீட்டு வெளிய போக சொல்றா டேய். ஏங்க எங்கேயாச்சும் ஒளியணுங்க, வேற வழி இல்ல. இந்த நாய் தப்பிக்க முடியாது. நீங்க மேல இதுக்கு மேல போ. அதுக்கு மேல வழியில கொண்டிருக்கு. சோஃபா கீழே வரானடா இந்த பக்கம். வரான் போ. ஒளி ஜஸ்ட் மிஸ். என்னது இது? இந்த விளையாட்டு வச்சிருக்கான் வீட்டுக்கு. என்னடா பண்ற? ஏய் பாத்து காய்ஸ் ஒரே பேட்டரி மட்டும் வச்சா. சும்மா வரியா? அவ்வளவுதாங்க. வெளியேந்துருமா? ஐயோ இப்பதான் ஏன் போயிருக்கான். வந்து புடிச்சானா நீ செத்துருவாயா? ஏன் இவங்கெல்லாம் பயப்பட முடியாதுங்க மத்தி தைச்சவனுக்குலாம். ஸ்டன் பண்ற மாதிரி சொல்லு. கட்டை எடுத்து போட்டு ஸ்டன் பண்ணலாம். அந்த பொருள் அவன் மேல வீசலாம். அது தெரியும் எனக்கு. கட்டை எடுத்து போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்ச நேரம் மார்னிங் சுருண்டு வந்துருவான். அது ஸ்டன் ரொம்ப நேரம் ஆக மாட்டேங்கிறான். அதான் உட்காருமா. நீ வேற எந்த சொல்லிடுகிற? அப்படிதான் போறாங்க. எங்கடா இருக்க? அப்படி இருக்க மாதிரி தெரியும். கீழே போயிட்டானா? கீழே போய் தொலையாண்டாடி. கீழே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு. ஆமாயா கீழே போயிட்டான் அவன். போலாம் ஃப்ரீயா இருக்கு. ஓடிட்டா? ஓடிடுங்க. போட்டுடலாம். அவன் சீக்கிரம் வர முடியாது. வாங்க guys. போய் அதை ஒரு பேட்டரி போட்டுடலாம். திறக்கிறது மெதுவா தரங்க. இல்ல ட்ராஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாமா? அதான் அந்த இது வந்தானே போட்டுறது. டக்குன்னு போட்டு திரும்பி வந்தானே திரும்பி சுத்திக்கலாம். அவங்களாம் பயப்படாட்டு பயந்துட்டு இருக்கானா? போடு. டப்புன்னு போடு. எதுவுமே வைக்கலையா? டி அக்கறக்குள்ள டி வந்துரும் வெயிடி. யூஸ். ஏன்டி ஏன் யூஸ்? ஓய் அப்படி கிளிக் பண்ணி தான் கொடுக்கணும் உனக்கு. இது வேற ஏதோ சொல்லிட போறாங்க. ட்ரை யூசிங். ட்ரை ஆக்ட் வந்துங்க. வந்தாச்சு கைஸ். கட்சி வந்துருச்சு. என்னது? ஓட எவ்வளவு இது பண்ணா தெரியுமா? இது மட்டும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து படிக்கலாம். 4 3 படம் போட்டாங்க. புடிச்சுறானா? யார் இது? யார் அவன்? அவன்தான். இப்போ கிளம்பு. அவன்தாங்க. மிஸ்டர் ஃபெல்டன். பாக்கு. Mesmerism session with drug injection. mesmerism session drug injection பண்றோம். பேஷண்ட் வந்து ரிச்சர்ட் ஃபெல்டன். Mr. Felton, I remind you that Mr. Felton. with a dose of நீங்க வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டோஸ் எடுத்துருக்கீங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மெட்ரோன் பத்தி நாங்க இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டா உங்களுக்கு மெட்ரோன் வந்து ஸ்விங்கா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா அப்படி கேக்குறாங்க. எனக்கு கேக்குது. நல்லா சுவாசிங்க. உங்க கண்ணை வந்து இந்த மெட்ரோ வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. என்னால ஃபாலோ பண்ண முடியல. அமைதியா இருங்க. நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துங்க. நான் உங்களுக்காக இருக்கேன் மிஸ் ஃபெல்டன். நீங்க இவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க உங்களால. எப்ப பிறந்தீங்க? பிப்ரவரி 14. நீங்க எத்தனை நாள் சொல்லுங்க. அப்புறம் உங்க வைஃப் பேருன்னு சொல்லுங்க. அரியானா. நாங்க வந்து மார்ச். ஐ திங்க் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. என்னால இதை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அது வந்து நார்மல் தான். இது வந்து இதோட ப்ராசஸ் தான் அந்த மாதிரி நடக்குது. கவனமா இருங்க. உங்க கண்ணை வந்து மெமரோன் மேலே வைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து நீங்க அப்ளிவேல இருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருது? பாத்துறீங்க. செலஸ்டி. அவ வந்து ஒரு சந்தோஷமா விளையாண்டு இருக்காங்க. பார்க்க முடியுதா? உங்களுக்கு பார்க்க முடியுதா? நல்லா பாருங்க அவங்க கண்ணு அப்படிங்கிறாங்க. என்னால பார்க்க முடியுது. அவ இன்னும் விளையாண்டு தான் இருக்கா. ஆனா நான் பேசுறது அவளால கேட்க முடியல. ஏன் அவளால கேட்க முடியல? மிஸ்டர் ஃபெல்டன் அமைதியா இருங்க. நீங்க பாக்குறது மெட்டீரியல் கிடையாது. அதாவது உங்களோட கான்சியஸ்ல இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷனு சப்கான்ஷியஸ் எல்லாமே என்னோட தப்பு. எனக்கு தெரியும் நடக்கும்னு. அது தப்பிக்கிறது எனக்கு தெரியும். நாங்க காப்பாற்ற வேண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் அவங்க அப்படிங்கிறாங்க. நான் நினைக்கவே இல்ல அவ திரும்ப வருவான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஃபெல்டன் நீங்க என்ன செலஸ்டி திரும்ப தான் கேட்க நினைக்கிறீங்களா? தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம்? இல்ல அவளோட சின்ன பொண்ணு இல்ல. அவ செலஸ்டி இல்ல. அவ ஜெனிஃபர். மிஸ்டர் ஃபெல்டன் நீங்க யார பத்தி பேசுறீங்க? யாரு ஜெனிஃபர்? எங்க அப்பா வந்து 1930ல வந்து திரும்ப வரும்போது அவர் இறந்துட்டாரு. இறந்த மாதிரி இருந்துச்சு. பிசிக்கல் மீன்ஸ் இல்ல. ஆனா உள்ள உடைஞ்சிருந்தாரு. அவர் மாறி இருந்தாரு. வெளிப்புறமா ஒரு காய்களும் இல்ல. உள்ள வந்து உடைஞ்சிருந்தாரு. அவர் மாறிட்டாருங்கிறாங்க.
எனக்கு அவர் அப்பலருந்தே பிடிக்காது. நான் அந்த அளவுக்கு நான் விரும்பினதே இல்லைங்கிறாங்க. அவர் வந்து எத்தியோப்பியால இருந்து வந்திருக்காரு. ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்காரு. அப்புறம் எங்கள விட்டுட்டு போயிட்டாருங்கிறாங்க. அவர் அப்ப சீக்கிரம் வந்தாரு. ஆனா எனக்கு எனக்கு வேண்டிய மாதிரி வரல அவரு. Were you abused மிஸ்டர் by your பெல்டன். father? உங்க அப்பா வந்து உங்கள தப்பா நடத்திருக்காருன்னு கேட்கறாங்க. இல்ல, 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 இல்ல. இல்ல, அதுக்கு என்னைக்குமே வாய்ப்பே இல்ல. இல்ல. அது அவர் நல்லவரு. நல்லவரு. ஆனா ரொம்ப கடினமா இருப்பாரு. அவர் ஒரு மிருகம் மாரி தான். ஆனா அந்த மாதிரி இல்ல. அன்பான மிருகம். அந்த மாதிரி மிருகம் இல்லன்றாரு. ஆமா. அவரை அவர் என்னை தொட்டது கூட தொட்டது இல்ல. கூட இல்ல. நான் அவர் மேல ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் நெனச்ச மாரி அவர் இல்ல அப்படிங்கிறாங்க. ம். அவங்க அப்பா நல்லவர் தாங்க. அதான்யா. என்ன பூ காமிக்கிறீங்க? என்னது இதெல்லாம் ஏடிஎம். நான் என் பொண்ண தொட்டது கூட இல்ல அப்படிங்கிறாங்க. சரி. அப்புறம் எப்படி செத்தாவ? Do you think your daughter's disappearance is related to உங்க your அப்பாவோட relationship ரிலேஷன்ஷிப்னால தான் இதை மறைச்சிட்டு நினைக்கிறீங்களா? ஜென்னிஃபர் தான் காரணம். அவர் பொறந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறான். யாரு அவன்? யாரு ஜென்னிஃபர்? எங்க எங்க அப்பா. அப்பா. அவர் வந்து என்னை காயப்படுத்தி அவரை காப்பாத்துனாங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு அவளுக்கு வேணும். வேணும். ஆஹா என்ன நடக்குதுயா? பிடிச்சிட்டான். முடிச்சிட்டான். என்னடா ஏதோ சொல்லியிருக்கேன். இதனாலதான் நீ வந்தியா டாக்டர்? எனக்கு நீ தெரியும். தேடுனது கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரி முதல்ல டஸ் போடுறா. நீ என்னடா சாலா, நான் உன்னை ஆல்ரெடி எச்சரிச்சேன், நீ கேட்டிருக்கணும் அப்படிங்கிறான். எப்படி எடுத்துறான் பத்தியா? எங்க சொல்லியிருக்கான். அடுத்து நிஜமாலே இது ஒரு தேவைப்பட்டதா உன்னை நீ இந்த கதைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு உன் தப்பு தான் இருக்கிறான். ஸ்பில்ல போட்டாங்க கேசட்ட. அப்புறம் ஏன்னா திருப்பி போட்டு போட்ட படத்தை இது என்ன பண்றான்? தூக்குற மாதிரி தெரியுது. தூக்குறான் அவன். என்னங்க அது கிழவனுக்கு எப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த் தெரியலையா? தப்பா வந்து மாட்டிட்டு போல இருக்கு. சரி, நம்மளே கிளவியாட்டுதான் இருக்கோம். கண்ட்ரோல் ஆகுது. ஆமா. சில இறந்துரும். எப்பவுமே இறந்தா இருக்கு. இறந்துதான் இருக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. எரிச்சுட்டாங்க கேசட்டையே. மத்தது இறந்துரும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் அவ்வளவுதான் காலத்தை அப்படிங்கிறான். ம். சீக்கிரமா இல்லையோ? நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்க போறேங்கிறாங்க. எல்லாருமே நானே உண்மையை சொல்லிட்டேனே. என்னோட பொண்ணு வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டா. ஒரு நாள் ஒரு மத்தியானம் மத்தியான வேலை அப்படிங்கிறா. என்னது? பொண்ணு. நான் அவளை திருப்பி அவளை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. நீ பொய் சொல்ல. நீ சொன்ன அவ திருப்பி வந்தா அப்படிதானே? அவன் ஏதோ ஆகுறாங்க மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. மருந்து சாப்பிட்டாலும் மறந்து போறான்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியாது. நான் என்னென்ன கஷ்டம் போனேன்னு உனக்கு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எவ்வளவு மணின்னு. சரி இப்ப என்னன்ற? நீ உன்னோட பொண்ணோட வழியை நினைச்சு கூட பார்க்கல அப்படிதான் இருக்கிறாங்க. இல்ல செலஸ்டி வந்து எனக்கும் பொண்டாட்டிக்கு அவன் மட்டும் தான் ரெண்டு சேர்த்து சொல்றாங்க. எங்க வந்து எங்க மேரேஜ் வந்து வெறும் பிசினஸ் டீல் தான். அதுவும் கிடையாது. இதுக்கும் பொண்ணுக்கு ஒன்னும் சம்மந்தம் இல்ல. ஆனா எல்லாமே அவளை பத்தி தான். அவளாலதான் அவ காணாம போயிட்டா அரியானா அப்படிங்கிறாங்க. அவளும் புரிஞ்சுட்டோம். அப்படிங்கிறாங்க. வைஃப். அப்படின்னா நீ யாருகிட்ட இருந்து தப்பிச்சு இருக்க? உன்னால இது தனியா பண்ண முடியாது மிஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியாது. உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆமா, புரியாம உண்மைதான். இருக்கலாம். ஆனா இப்போ ஆனா செலஸ்டியா வந்து உனக்கு விட்டு போனது வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மாதிரி தான் போயிருக்காங்க. இல்ல உண்மை இல்ல. உண்மை இல்லைங்கிறாங்க. ஆமா அவ திரும்பி வெளிய போயிட்டு திரும்பி வந்தா உண்மை சீக்கிரம் இல்ல. இல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் அவ டோருக்கு வந்தா வீட்டுக்கு வந்தா பண்ண நம்ப முடியல. அவ அங்க இருந்தா. ஜென்னிஃபர் அங்க இருந்திருக்கா. ஆனா ஆனா செலஸ்டி அது செலஸ்டியா இல்லைங்கிறாங்க. இது வந்து ஜென்னிஃபரா அதுக்கப்புறம் தான் நீ வந்த. ஜெனிஃபர் தான் இப்ப எல்லாத்துக்கும் என்னோட எல்லாரோட கஷ்டத்துக்கும் ஜென்னிஃபர் என்னோட நோய்க்கு அவதான் காரணம். அவளை திருப்பி இங்க இருந்து வெளியே போக விட மாட்டேன். ஒரு நாள் அவளோட பெட்ரூம்குள்ள நான் போனேன். அவ அங்க அவளை கோவப்படுத்திட்டு இருந்தா. அவளை திருப்பி எங்களை காயப்படுத்த விரும்ப மாட்டேன் அப்படின்னா. இது வாய்ப்பு இல்ல. அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். ஆமா என் பாடி பார்த்தேன். பாத்தில எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருக்கான். நீ ஒரு பைத்தியார ஒரு கொலகாரன் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு. நான் வந்து எனக்கு கொடுத்துப்பட்ட வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீதான் இங்க வந்த எங்களை கெட்டதுல இருந்து காப்பாத்துக்கு நீதான் வந்த. யார் அது? என்னதுங்க எதிர்த்துக்கா? கடவுளே டீ யாருக்கு அது? பலியாடு. ஆடு போட்டிருக்கு. நன்மா இருந்துச்சு. தெரியல எங்க யாருன்னு தெரியல பாக்க. ஆஹா கேம் வந்துருச்சு. வந்துங்க. வேண்டிட்டு இருக்காங்க. ஆஹா அது ஆர்டர் வேற. உங்களுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அப்போ பலியாடி அவன் எனக்கு எவ்வளவு நேரம் கிளிக் பண்றது? தெரியல எனக்கு. மவுஸ் வந்துரு போதியா? பண்ணிட்டே தான் இருக்கேன் நானும். இருங்க இல்லங்க இது பண்ற வரைக்கும் நான் பண்ணிதான் நினைக்கிறேன். வந்துருச்சு. கதை படி நான் பண்ணிதான் ஆகணும். ஓகே
அவன் பேண்ட வரைக்கும். என்னாச்சு? ஓடு, ஓடு, ஓடு. தப்பிக்கணும் இவன்கிட்ட இருந்து. ஆமா, ஆமா, அவ்வளவுதானா? ஆமா. அப்ப அவன் தப்பிக்கணும். யாருங்க? சிஸ்டரா? ஆஹா! ஆஹா! கத்தி வச்சிருக்காயா? எங்க ஓடுறது? எனக்கு எனக்கு கொல்லுமா? வரணுமா? அப்படிங்கிறான். ஓடியா இவகிட்ட இருந்தா எங்க ஓடணும்? தப்பிக்கணும். ஏய் சேவ் ஆயிடுச்சா? ம். இவனோட ஓடுறான் பயந்து. ஆமாயா. யோ இந்நேரத்துக்கு உடனே என்னடா இப்படி ஓடிட்டு இருக்க? தப்பிக்கணுங்க அவங்ககிட்ட இருந்து. நன்கிட்ட இருந்து தப்பிக்கணும். எங்க போய் ஓடுறது? எங்க சும்மா ஆன் போடுங்க? பண்ணிக்கலாமா? ஆமா எங்க வந்துக்கலாம். இருங்க. நம்ம அந்த சேவ் இடத்துக்கு போயிடலாங்க. அப்படியா? அப்படியே பக்கத்துல சேவ் இருக்கு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டா போய் இப்பவே. வேணாம் சும்மா இரு. பண்ண முடியாது. இங்கதான். எங்க இருக்கா? ஷோ த மவுத். பக்கத்துல தாங்க இருக்காங்க. ஓடு 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 ஓடு. டி எங்க வச்சுட்டு போறா. போலி போ. இருங்க. ஓடி. எங்க நகர மாட்டேங்கிறாங்க. ஒளி. காய்ஸ் அப்போ ஜெனிஃபர் யாருங்க? இப்போ எனக்கு இந்த கதையில ஜெனிஃபர் யாருன்னு தான் புரியல. அமைதியார். மீதி ஏரியா சும்மா இரு. எங்க நம்ம போய் இது பண்ணி சேவ் பண்ணிடலாங்க. யோ முதல்ல இந்த மிஷின் முடிவிட்டு என்ன மிஷின் பாருங்க. இப்ப என்னது? மெனுல டேப் வச்சு பாரு. என்ன பண்ணோம்? ஹைடு யுவர்செல்ஃப் ஃப்ரம் டெட் மேன். அவர் தப்பிக்கணும். ஒளிஞ்சாச்சு. அப்ப அவ்வளவுதான். சேவ் பண்ணிடலாம். இல்ல கம்ப்ளீட்னு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்ப அவன் எங்க இருப்பான்னு யாருக்கு தெரியும்? தெரியல எனக்கு. ரைட்டா இதாகுது. ஏய் இருக்கே இல்லையாடி? எனக்கும் அதையே தெரியல. இந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுண்டு கேட்டுச்சு. வரவே இல்லையா? எங்க நான் ஓடிக்கலாம் வந்தா கூட திரும்பி. ஹைடு தாங்க பண்ணணும். ஆனா ஐடி எவ்வளவு நேரங்க? சார்ஜ் வேற கம்மியா தான் இருக்கு. அதான் பாக்குறேன். எனக்கும் தெரியல. சேவ் பண்ணிடலாம் இருங்க. சேவ் பண்ணிடு. பாத்துக்கலாம். வந்தா திரும்பி ஓடிடலாம். தள்ளி விட்டுறலான்றியா? ஆமா தள்ளி விட வேணாம். ஓடிடலாம். நான் தெரிஞ்ச அவளை தள்ளி விட முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி போங்க. அடிப்படவே இல்லை. சரி அப்போ சேவ் பண்ணியாச்சு. சரி இதுக்கு அடி. ஓகே இதோட நிறுத்திடலாம் நம்ம. நினைக்கிறீங்க? ஓகே ஆ ஓகே கைஸ் தேங்க்ஸ். மெயின் பண்ணும். இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். ஏன்னா உள்ளே அவனை உள்ள ஆமா அவனை வந்து அடிச்சுட்றோம். ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் தான் அங்க போடிஸ் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு. அப்பதான் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குங்கிறது உங்க நண்பர்களுக்கு தெரியும். கேம் இருக்குன்னு தெரியும். அப்புறம் நாங்க இருக்கோன்னு தெரியும். அப்பதான் நாங்க இன்னும் உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது கைஸ். ஓகே கைஸ் பாய் கைஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே அதுவரை உங்களுக்கு வெளியே ஓவர் நைட் கேமிங் சேனல். பாய் கைஸ் பாய். ஓகே.